அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025க்கான சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சத்துணவுத்துறை வேலை இந்த தடவை எத்தனை விதமான போஸ்டிங்கு வந்திருக்குது, இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, இப்போது 2025 இருக்கிற மொத்த வேக்கன்சியுமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் தெரிவித்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும், எந்த சம்பளம், அதாவது எவ்வளவு சம்பளங்களை இது பார்த்திங்கனாக்கா கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இந்த 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ அதுக்கான அப்டேட்டு இது எல்லாமே A to Z எல்லா தகவலுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா இந்த வேலைக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு வழியாக இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கான அப்டேட்டு எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்ன லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தமிழக அரசு சத்துணவு அமைப்பாளர் காடி பணியிடங்கள் 2024. இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இப்போ டிசம்பர்லேயே வந்ததுனால இப்போ 2024ன்னு போட்டிருக்காங்க. இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்கு இதில் கொடுத்துருக்கான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கான புதிய நபர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பானது ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணம் உள்ளது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்கோம். ஸோ அனைத்து மாவட்டங்களுக்கான காலி பணியிட விவரங்களை இந்த பக்கத்தில் இணைத்துள்ளோம். அதாவது அங்கன்வாடி பணிக்கு விண்ணப்பிக்க என்ன கல்வி தகுதி இருக்கணும், என்ன வயது வரம்பு இருக்கணும், என்ன விண்ணப்ப கட்டணம் இருக்குது, இதை பற்றின முழுமையாக எல்லாமே பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நூல் மில் ஆர்கனைசர், குக்கிங் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா PTMGR NMP தமிழ்நாடு, அங்கேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா நம்ம மேலேயே பார்த்தோன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் போன்ற 3 பணியிடங்களுக்கு நமக்கு இதில் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கன்வாடி வேக்கன்சி. ஓகேங்களா? அங்கன்வாடி அதாவது பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு அங்கன்வாடி வேக்கன்சி டோட்டலாக சேர்த்து 30,000க்கும் ப்ளஸ் வேக்கன்சி, கிட்டத்தட்ட சத்துணவு மட்டும் ஒரு 15,000 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு கிடைக்கும். இது தமிழ்நாடு மட்டும். ஓகேங்களா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக 30,000 ப்ளஸ் வேக்கன்சி. ஏன் இவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக இந்த சத்துணவு அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல. ஸோ அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ அதனால் வேக்கன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 30,000 ப்ளஸ் வேக்கன்சி நமக்கு இதில் கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா இதில் ஆண்கள் அப்ளை பண்ணலாமா, பெண்கள் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அதனால் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஆண்கள் யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா, தங்கை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா, அப்பா இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி அவங்கள நீங்கள் அப்ளை பண்ண வைக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் என்ன, இந்த சத்துணவு வேலைக்கு படிச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மினிமம் நீங்கள் 5ஆவது படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் 8ஆவது, 10ஆவது, 12ஆவது நீங்கள் டிப்ளமோ டிகிரி, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 5ஆவது குவாலிஃபிகேஷன் தான். 5ஆவது நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளோ வேகன்சி, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். பின்வரும் அட்டவணையில் மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் விவரமும் விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் விவரமும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். முதல்ல செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 265, கிருஷ்ணகிரிக்கு 1051, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 509, தென்காசிக்கு 414, தஞ்சாவூருக்கு 339, தருமபுரிக்கு 259, காஞ்சிபுரத்துக்கு 187. ஸோ அடுத்ததான் வந்து மதுரைக்கு 988, திருப்பூருக்கு 150, திருவள்ளூருக்கு 426, விருதுநகருக்கு 209. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கனாக்க தனித்தனியான வேகன்சி. கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், அதுக்கப்புறம் விழுப்புரம், இந்த 3 மாவட்டத்துக்கும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கவுண்ட் பண்ணி இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சேலத்துக்கு 1570. ஸோ அதுக்கப்புறம் திருவாரூருக்கு 286. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் வரை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதேமாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இந்த விண்ணப்பத்திற்கு வந்து என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றதுக்கான தெளிவான அப்டேட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். வயது வரம்பு. சரிங்களா? வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வயது வரம்பானது 31/8/2024 உங்களுடைய வயசு வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சத்துணவு அமைப்பாளர் பதவிக்கான குறைஞ்சபட்ச வயது மற்றும் அதிகபட்ச வயது கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளருக்கு என்ன படிச்சிருக்கணும், எந்த கேட்டகரி, என்னென்ன கேஸ்ட்டுக்கு என்னென்ன வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு 21லேருந்து 40 வயசு வரைக்கும், பழங்குடியினருக்கு 18லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு 20 to 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 43 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சமையல் உதவியாளருக்கு வந்து 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர். பழங்குடியினருக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுலேருந்து 40 வயசுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக கல்வி தகுதி சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதி சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவே பழங்குடியினருக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமையல் உதவியாளருக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வந்து 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும், அல்லது ஃபெயிலாக இருந்தால் கூட போதும். பழங்குடியினர் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறையும் தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்களை நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம், அது 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம், சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் போன்ற 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப்புமே இதில் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து இந்த சத்துணவு வேலைக்கு விண்ணப்பிக்கிறது எப்படி, ஓகேங்களா, இந்த சத்துணவு வேலைக்கு வந்து 3 விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்குமே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அதுக்கான வீடியோவை நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ எல்லாரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ நம்ம அப்ளை பண்ணுற வீடியோவை போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலை சந்திக்கலாம். தேங்க்யூ.